வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான படத்தை தான் ரோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் உங்களுக்கு தெரியும். அகில உலக சூப்பர் ஸ்டார்னா சிவாவை தெரியும். இவரு 9 கிரக சூப்பர் ஸ்டார் ஷியாம். இந்த ஷியாம் கிடையாதுங்க, சாம் ஆண்டர்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு தாங்க. அவர் நடிச்ச யாருக்கு யாரோ ஸ்டெப்னி அந்த படத்தை தான் நாங்க ரோஸ்ட் பண்ண போறோம். சரி, திரைப்படங்கள்லாம் எப்படி ரிலீஸ் ஆகும்? தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும், பயங்கரமா செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற ஐடியால தான் இருந்திருக்கிறாரு. படத்தை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாரு. அவர் படம் எப்படி வந்திருக்கு என்னங்கிறதெல்லாம் படத்தை போட்டு பார்க்கல, டைரக்டா அங்க போட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்காரங்களுக்கு போட்டு காட்டி இருக்கிறாரு. போட்டு காட்டணும்னு தியேட்டருக்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன என்ன எழவி அது இப்படிதாங்க ப்ரோ சொன்னாங்க. பார்த்துட்டு எப்பா சாமி எங்க வேணா ரிலீஸ் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு தியேட்டரும் ரிலீஸ் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி படத்தை அவர் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி தியேட்டருக்காரங்களால நிராகரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை நம்மால எதுல ரிலீஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அசந்து போயிருக்கீங்க. எதுல சொல்றீங்க? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டிவிடி கேசட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அதுல ரிலீஸ் பண்ணல. இவரு அப்பவே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கிறாருன்னா பாருங்களேன். அதுவும் 2007லயே யூடியூப்ல ரிலீஸ் செய்யப்பட்ட முதல் படம். ஆமா, தமிழ் படம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சன் டிவில டைரக்டா ரிலீஸ் ஆன தமிழ் படங்களை கூட பாத்துருக்கோம். ஏன் விஜய் டிவில கூட பாத்துருப்போமே. ஆனா யூடியூப்ல டைரக்டா ரிலீஸ் ஆன ஒரே படம்னா இந்த யாருக்கு யாரோ ஸ்டெப்னி. அது என்ன யாருக்கு யாரோ ஸ்டெப்னி? யாருக்கு யாரு ஸ்டெப்னின்னு அவருக்கே தெரியல. அது அவருக்கே தெரியல. சரி, ஸ்டெப்னி என்னங்கிறது நம்ம பிளே பாய் ஹீரோ நம்ம தலைவர் அவரே அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. அது எப்படி சொன்னாருங்கிறத பின்னாடி பாக்கலாம். ஹீரோ ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்றே கணித்தார் சூர்யாங்கிற மாதிரி. அன்றே கணித்தார் என்ன கணித்தார்? இந்த நேனோ கார் வந்தது தெரியுமா? ஆமா, ரத்தன் டாடா 1 லட்சம் ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு. நம்ம ரத்தன் டாடா யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவரு யோசிச்சுட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு நம்மால? என்ன பண்ணாரா? 70,000 ரூபாய்க்கு கார் தர்றேன் அப்படின்னு சொல்லி 2006லயே யோசிச்சுட்டாரு. இந்த காரோட விலை என்ன ஆகும்? ஒரு கார் 70,000 ரூபாய் ஆகும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் சுலபமா இதை வாங்கி உபயோகப்படுத்துற மாதிரி நான் இதை உருவாக்கியிருக்கேன். ஏழை பாளைகள் எல்லாம் இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி, ஏழை பாளைகள்னா யாரு? ஓட்டு வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க. அவங்க கார் எங்க பாட்டுவாங்க. அதாவது இப்போ கார் தயாரிக்கணும் அப்படின்னா முதல் இன்ஜினை டிசைன் பண்ணணும். ஆமா, இவர் எப்படி டிசைன் பண்ணி இருக்கிறாருன்னு பாருங்க. என் குழந்தைகிட்ட காட்டினேன். இதோ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணேன். அதே மாதிரி அவரும் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க கிட்ட எல்லாம் டிராயிங்கை வரைய வச்சு அவங்க கிட்ட இருந்தெல்லாம் டிராயிங்கை கலெக்ட் பண்ணி அவருடைய லேப்ல ஒட்டி இருக்கிறாரு. 1வது 2வது குழந்தைங்களே சூப்பரா கார் வரையிறது. இவரு எப்படி வரைஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு சூப்பரான ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாடலை நீங்களே பாருங்க. தெருவுல வர்றவங்களை கூப்பிட்டு பர்ஃபார்ம் பண்ண சொன்னா கூட இதே மாதிரிதான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூட்டியில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது செயின் திருடர்கள் செயினை அத்துட்டு போயிடுறாங்க. நம்ம தலைவர் ஆப்போசிட்ல வர்றாரு. அவரு ஸ்கூட்டில வர்றாரு. ஸ்கூட்டில வந்தோடனே திருடனை பிடிக்கிறதுக்கு யூட்டர்ன் அடிக்கிறாரு. சொயின்னு போறாரு. போன வேகத்திலேயே திரும்பி வந்துடுறாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்த்த உடனே ரொம்ப மயங்கிட்டாரு. காலங்காத்தால நான் கம்மாக்கரை பக்கம் ஒதுங்கும் போது நீங்க அங்க பாடிட்டு இருந்தீங்க, அந்த பாட்டை திரும்ப பாட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. மேடம், எனக்காக ஒரு தடவை அந்த பாட்டை பாட முடியுமா? உனக்கும் எனக்கும் அன்பை தந்து உள்ளத்தில் வாழ்கின்றார். இப்படி ஒரு பாட்டை பாடினதுக்கு அப்புறமும் ஹீரோ விழுகாம இருந்தாருன்னா, ஆமா, உங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணுமே சொல்லிட்டு 5 பவுன் செயினை கழட்டி கொடுக்குறாரு. இந்த பாட்டுக்கு எனக்கு திருடு போனது 3 பவுன் செயின் தான், நீ 5 பவுன் செயினை கழட்டி கொடுக்குறியா அப்படின்னு நினைக்கல. எனக்கு வேணாங்க அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லிருச்சு. உங்களுக்கு நான் ஏதாவது கழட்டி கொடுத்து
எதை வேணா கழட்டி கொடுத்துருவாரு போல. போட்டுருக்கிற ஜட்டி முதற்கொண்டு கழட்டி கொடுத்துருவாரு போல. ஆனா அது கூட பரவாயில்ல. இப்போ வண்டி வந்து கீழே விழுந்ததுன்னா வண்டிக்கு ஏதோ டேமேஜ் ஆகும். ஆமா, வண்டி கீழே விழுந்து டயர் பஞ்சர் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது குத்துனாதானே பஞ்சர். ஆமா, ஏதோ முள்ளு குத்துனாவோ இல்ல ஆணி ஏறினாதான் பஞ்சர் ஆகும். வண்டி கீழே விழுந்துருச்சா, ஆனா பஞ்சர் ஆயிடுச்சான். பஞ்சர் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. பஞ்சர் ஆயிடுச்சுங்களா, சரி என்னோட ஸ்டெப்னி கழட்டி தர்றேன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்னி கழட்டி கொடுக்குறாருங்க. ஏதாவது கழட்டி கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு. ஒண்ணு செயின் கழட்டி தான் தர முடியல, வேணாட்டாங்க. இந்த ஸ்டெப்னியாவது வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப்னி. அதனாலதான் வந்து யாருக்கு யாரோ ஸ்டெப்னி அங்கதான் டைட்டில் கார்டு. அவர் அங்கதான் ஆக்சுவலா டைட்டில் கார்டு போட்டிருக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் அதை பார்த்த உடனே சரி எனக்கு ஸ்டெப்னி நீதான் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டாரு. ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை காப்பாத்தி இருக்க முடியாது. என்ன அந்த நேரத்துல நீங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்ணோட கதி நினைச்சாலே மனசு பதறுது. என்ன அது கொலை பண்றதுக்கு கடத்திட்டு போனாங்க, செயினத்துக்கு தான் போனாங்க. ஏதோ கொலை பண்றதுக்கு கடத்திட்டு போன மாதிரியும் ஹீரோ வந்து காப்பாத்தின மாதிரியும். ஹீரோவெல்லாம் வந்து காப்பாத்தவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த பொண்ணு அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தது. செயின் அத்தவன் ஓடிட்டான். வந்த உடனே ஒரு பாட்டு ஹீரோயின் பாடுறாங்க. ஏங்க உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு. வா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த படத்துல ஹீரோயின் ஒரு பாடகியோ இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை பாடினது கூட ஹீரோயினா கூட இருக்கலாம். அப்படியா? நான் வரும்போது ஒரு பாட்டை ஹம் பண்ணிருந்தீங்களே, எனக்காக அதை இன்னொரு முறை பாட முடியுமா? கண்ணானி எங்கே உன்னை நான் தேடுகிறேன். ஹீரோயின் வந்து லேபுக்கு வர்றாங்க. வந்த உடனே காரோடைய பிக்சர் எல்லாம் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இவர் வரைஞ்ச வச்ச கார் பிக்சர்லாம் வச்சு ஹீரோனை கரெக்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டேன். நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு. ஓ நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல காரு எப்படி நீங்கள உருவாக்கிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நான் வந்து காரை வரையதாங்க கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் கார் உருவாக்குறத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வரையும் நீ வரைய மட்டும் தான் வரைய மட்டும் தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஊரே ஏமாத்திட்டு இருக்கு. ஊரே மாத்திட்டு இருக்கேன். இவன் டம்மி தான் போல் இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து ஒரு ஆம்னி கார் நிற்கும், அந்த காரை வச்சே படத்தை ஓட்டி இருப்பாங்க. இந்த கார் பிக்சர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பாடுறாங்க. அந்த குடோனுக்கு பின்னாடி தான் கம்மாக்குறேன். ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாரு, வா அங்க போய் டொயட் பண்ணலாம் அப்படின்னு. அங்க போய் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க அந்த பாட்டுக்கு. ஏதோ எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ஸ்டேஜ்ல எப்படி டான்ஸ் ஆடுங்க, குதிக்கும் பண்ண அந்த மாதிரி எல்லாம் குதிப்பாங்க. கண்டத காலில் மிதிச்சுட்டு கல்லுல தேப்பாங்க பத்தி, அந்த மாதிரி ஸ்டெப் எல்லாம் போடுவாங்க. ஒரு கொரியோகிராஃபர் கிடைக்கல அப்படின்னா சாங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஹீரோ தாங்க கொரியோகிராஃபர். அவரே தான் கொரியோகிராஃபர். ஆமா, என்ன அப்புறம் கார் பிக்சர் வந்து கேட்டிருக்கிறாரு, எனக்கு இந்த காரை கொடுக்குறீங்களா, இந்த காரோட பிக்சர் தரீங்களா. எங்க கம்பெனில இருக்கிறது ஒரே பிக்சர் தான். கார் பிக்சர் அப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அது கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்களா. ஒரே ஒரு பிக்சர் தான், ஒரே ஒரு பிக்சர் மட்டும் தான் இருக்கா. அது இங்க ஒட்டி இருக்கு. இதை பார்த்துதான் எங்க கம்பெனில வந்து கார் எல்லாம் வாங்குறாங்க, ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் தர்றாரு. இந்த கார் படத்தை எனக்கு தருவீங்களா? தம்பி, இது புதுசா மார்க்கெட்டுக்கு வரப்போற காரோட போட்டோ. கார் வாங்க வரவங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து தான் புதுசா கார் வாங்குவாங்க. எங்க ஷோரூம்ல இந்த ஒரு போட்டோ தான் இருக்கு. சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு பண உதவி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு இது சந்தோஷம் தாங்கல, துள்ளி குதிச்சு ஓடுறாங்க. ஓடுனதுக்கு அப்புறம் தான் நாம எதிர்பார்த்த சாங் ஒண்ணு வருது, நம்ம ராசாத்தி பாட்டு. அந்த பாட்டுல தான் நம்ம தலைமை ஃபேமஸ் ஆனோம். ராசாத்தி அதாவது 9 கிரகத்துக்கும் வந்து ஃபேமஸ் ஆனது இந்த பாட்டு தான். அது பக்கத்துலதான் அந்த குடோனுக்கு பின்னாடி இருக்கிற கம்மா கரைக்கு தான் கூட்டிட்டு போவாரு. ஸ்டெப்புக்குன்னு அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. யூஎட் போடுறது ஸ்டெப்பு போடுறதுன்னு அங்க கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போனோடனே அதே ஸ்டெப்பு, அதாவது ஒன் சைடு வந்து ஒரு பக்கம் கையாட்டுறாரு, ஒரு பக்கம் காலாட்டுறாரு. அதான் பக்கவாதம் வந்தவன் படுத்துட்டே வந்து எப்படி டான்ஸ் ஆடுவான், அந்த மாதிரி ஆடுவாரு. அப்புறம் சாவி சுத்திக்கிட்டே சுத்துவாரு. வேற ஸ்டெப்பே நமக்கு தெரியாது. ஒண்ணு காக்கா வேலைக்கு வந்த மாதிரி ஆடுறது, அப்படி இல்லைன்னா சாவியை சுத்துறது. சாவி சுத்துறதும் இல்லாம அவரும் சுத்துவாரு, ஏதோ கிரிவலம் சுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹீரோயின் வர்றாங்க. அப்புறம் அந்த கார் பிக்சரை எல்லாம் பார்க்கும் வந்து, வா
இவ்வளவு டிசைன்ல கார் வரைஞ்சு வச்சிருக்கீங்க, இத்தனை காரையும் நீங்க தயாரிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க. இல்லைங்க, இப்ப நான் முதல் கார் வரைஞ்சு மாட்டியிருக்கேன், இனிதான் கார் தயாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயாரிச்சு கிழிச்சிருவான், வரையறதுக்கே இவ்வளவு லேட் ஆயிடுது. ஆமா அவர் எங்க வரைஞ்சிருப்பாரு, எல்கேஜி குழந்தைங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி எல்லாம் ஒட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பர்த்டே கேக்கு, ஏசு படத்துக்கு முன்னாடி கேக்கு பர்த்டே கொண்டாடினதுக்கு அப்புறம் அப்படியே டூயட் பாடுறதுக்கு கம்மாக்கரை கூட்டிட்டு போயிடுறாரு ஹீரோ. மறுபடியும் எத்தனை தடவை போவீங்க? செகண்ட் ஹீரோயினோட டூயட். அந்த பொண்ணு கன்றாவியான ஒரு ஸ்டெப் போடும் பாரு. அப்பதான் டான்ஸ் கிளாஸுக்கு போய் ஒரு 2 ஸ்டெப் பழகிருக்கும் போல இருக்கு. அந்த 2 ஸ்டெப் அங்க போடும். டூயட் கூட முழுசா பாடி இருக்க மாட்டாங்க. கடைசி 2 லைனோட அப்படியே லேபுக்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் என்டர் ஆயிடுறாங்க. இந்த தைரியம் இருந்தா என்னையும் லவ் பண்ணிட்டு நீ அவளையும் லவ் பண்ணுவேன், சரியா பிளே பாயா இருப்ப. அவளை நான் லவ் பண்ணல, நான் உன்னதான் லவ் பண்றேன், சமாதானம் படுத்திருக்கு. நான் 3 வருஷம் ஊர்ல இல்ல ஃபாரின்ல இருந்தேன், இல்லாத போது நீ பிராக்கெட் போட்டிருக்கிற, இப்படி மட்டமான ஆளா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருது. ராசாதி அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட ஆடுவாரு நம்ம தலைவர். அதே சாங்க வந்து செகண்ட் ஹீரோயினோட ஆடுவார். அது கட் சாங், அது ஃபுல் சாங், இது கட் சாங். சின்ன வீடுக்கு வேற பாட்டு. ஆமா, அது பெரிய வீடுக்கு பெரிய சாங், இது சின்ன வீடாச்சே, சரி இது சின்ன வீடா யூஸ் பண்ணிக்கலாம்னு சின்னதா போட்டாரு. கிளைமேக்ஸ் சீன், நான் வந்து இந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. அப்ப நீ என்ன லவ் பண்ணதுக்கு என்ன பதில் சொல்லு நீ அப்படின்னு சொன்ன காட்டிக்குதான் ஒரு விளக்கத்தை சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல டைட்டிலோட, அது ஸ்டெப்னிக்கு விளக்கம் சொல்லுவாரு பாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பு நீயா, ஒவ்வொரு ஸ்டெப்பு நீயா, ஸ்டெப்பு நீயா தான் இருக்கணும்னு நினைச்சேன் ஒழிய உன்னை ஸ்டெப்னியா நினைக்கலாமா நீ. என் தலைவன் எப்படி நேக்கா ஸ்டெப்னி கழட்டி விட்டான் பாத்தியா. ஸ்டெப்னிக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியல, யாருமே கனவுல கூட. ஆமா, இதுதான் என் தலைவன். காரை வந்து ஏதோ ஓம குண்ட மாதிரி சுத்துறாரு. காராலேயே பொறுத்துக்க முடியாது, சுத்துறாரு. சுத்துனதுக்கு அப்புறம் ஃபாரின் போயிடுறாங்க. கடைசியில ஒரு டைட்டில் வரும் பாரு, டிஆர் ரேஞ்சுக்கு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், இயக்கம். அது இங்கிலீஷ்ல ரைட் போகுது. இந்த பக்கம் வந்து டைட்டில். சரி, ஓகே தோழர்களே, இதே போன்ற நிறைய சினிமா கண்டென்ட்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.